வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் வந்து தால் மக்கனி, இதுதான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். அது எப்படிங்கிறது சும்மா ஒரு ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டுண்டு அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, சீரகம் வந்து 1 டீஸ்பூன். அது தாளிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி வந்து 1 கப்பு வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கணும். ஸோ அந்த பாஸ்மதி அரிசியை போட்டு அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டிட்டு 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடலாம். அது உங்களோட நீங்கள் எந்த பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் தண்ணியும். ஸோ 1.5 கப்பு தண்ணி விட்டு நான் அதை வந்து வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் அது வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து 1 கப்பு கருப்பு உளுந்து, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ராஜ்மா, இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா நைட்டே ஊற வச்சு பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெயும் வெண்ணெயும் போட்டிருக்கேன். ஸோ அது காஞ்சின்னு இருக்கு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அவ்வளோதான். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. ஏற்கனவே நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம். இந்த ராஜ்மாவும் தாலும் வேகும்போது, கருப்பு உளுந்து வேகும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுட்டா போதும். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போடுறோம். ஸோ கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், தனியா பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் கசூரி மேத்தி, அவ்வளோதான். 2 தக்காளி வந்து பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் விடலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து வெண்ணெய் வந்து போட போகிறோம். 1/2 டேபிள் ஸ்பூனோ 1/4 டேபிள் ஸ்பூனோ வெண்ணெய் எவ்வளோ இருக்கோ அது லாஸ்ட்டாக போட்டுட்டா போதும். ஸோ இப்போ அதை காஞ்சிடுது. ஸோ சீரகம், ஒரு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க, இல்லைனா வெடிச்சிரும். அப்படியே போட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம டொமேட்டோ பியூரி எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 தக்காளி வந்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். பாருங்க, தக்காளி வந்து நல்லா கொதித்து லைட்டாக சைடில் எண்ணெயும் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியா பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தக்காளி இந்த மசாலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு உளுந்து, அப்புறம் ராஜ்மா, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ பார்த்துட்டு போட்டுக்கலாம். வெந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துடுது. இப்போ வந்து 1 ஃபுல் டீஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தியும் ஒரு 1/4 டீஸ்பூன் தான், அது நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து பாலோட ஏடு இருக்குல்ல, பாலோட ஏடு, அதையும் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக மேலாக எடுத்து நீங்கள் அதை போடலாம். தால் மக்கானி வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ண முடியுமோ அந்த மெத்தட் தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தால் மக்கானி. எனக்கு சமையலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மெத்தட்லாம் கிடையாது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட விருப்பம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி பண்ணாலும் டேஸ்ட் வரணும், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துடுது, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க, ஜீரா ரைஸ், அதுவும் ரெடி ஆகிடுது. ஜீரா ரைஸும் தால் மக்கனி, அவ்வளோதான். தயிர் சாதம். ஸோ ரெடி ஆகிடுது, எல்லாமே ரெடி. ஸோ சிம்பிளான தால் மக்கனி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது ஜீரா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.